அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் இளங்கோ. இந்த பதிவில் தருமபுரி மாவட்டத்தையும் சேலம் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய தொப்பூர் அப்படின்ற இடம் இருக்கு இல்லைங்களா, அங்கே நடந்து வந்துட்டுருக்கிற இந்த உயர்மட்ட மேம்பால பணிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சாலைகளில் இந்த சாலையும் ஒன்று. இந்த சாலைக்கு இன்னொரு சிறப்பு இருக்குது. அதாவது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாலையில் இந்த இடமும் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம் மாவட்டத்தையும் தருமபுரி மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அழகான அந்த தொப்பூர் கணவாய் மலைப்பகுதி இருக்குது. அந்த பகுதியில் அடிக்கடி ஏற்படுகின்ற விபத்துகள், ஏன்னா மலைப்பகுதினாலே மேடு பள்ளங்கள் இருக்கும். கீழேருந்து போகும்பொழுது கூட விபத்து பெருசாக வர்றதில்ல. மேலேருந்து கீழே வருது இல்லைங்களா, பள்ளமாக இருக்கிறதுனால வளையிற இடங்களில் கட்டுப்பாட்டை இழந்து நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா விபத்துகள் ஆகிருக்குது. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக நடந்துக்கிட்டே தான் இருந்தது. இந்த பதிவு நாங்கள் எடுக்கிற அன்னைக்கு கூட வந்து அன்றைக்கி அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடின்னு கூட ஒரு சில விபத்துகள் நடந்துருக்கு. அந்த வண்டி கூட அங்கே போகிற வழியில் நாங்கள் பார்த்துருந்தோம். அந்தளவுக்கு விபத்துகள் நடந்து நிறையா நாள் வந்து நடந்துகிட்ருக்கு. உயிர் சேதங்கள் அதிகப்படியான அளவில் ஏற்படுது. அதை கருத்தில் கொண்டு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பில் ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 725 கோடிகள் மதிப்பீட்டில் இந்த மேம்பாலம் கட்டுற பணிகள் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது. இந்த மேம்பால பணிகள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.5 கிலோமீட்டர் வந்து நீளம் இருக்குது. இது 2 அடுக்கு மேம்பாலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது எப்படின்றது தெரியல. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா சேலத்துலேருந்து போகும்பொழுது மேம்பாலம் ஆரம்பிக்கிற பகுதி. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், பிளாக்ஸுன்னு சொல்லுவாங்க. அதாவது தனித்தனியாக இந்த இடத்துல கோடாக தெரியுது பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஒவ்வொரு பிளாக்ஸ் தனித்தனியாக இருக்கும். அதை ரெடிமேடாக செஞ்சு கொண்டுட்டு வந்து இந்த தூண்கள் இருக்குது இல்லைங்களா, இந்த தூண்களை வந்து அமைச்சிட்டு அந்த தூண்களுக்கு நடுவில் அந்த பிளாக்ஸை வந்து ஒன்று ஒன்றா இணைச்சி அந்த மேம்பாலத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல அருமையான ஒரு திட்டமிடுதலோட இந்த மேம்பால பணிகள் வந்து விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறீங்களா, இந்த பகுதி தான் இந்த மேம்பாலத்தினுடைய உயரமான ஒரு பகுதி அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த தூண்கள் வந்து ஒரு 100 அடிக்கு மேலே தான் இருக்கும். அதான் இந்த சொன்ன பார்த்திங்களா, அந்த பிளாக்ஸ் அப்புறம் கீழே அடுக்கி வச்சுருக்காங்க. அதை தான் வந்து ஒவ்வொரு தூண்களுக்கும் நடுவில் இணைச்சி பாலத்தை வந்து அமைப்பாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நாங்கள் அந்த பதிவு எடுக்கும்போது விபத்து நடந்து அந்த வண்டிங்கெல்லாம் அங்கே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோ பாருங்கள், இங்கே தான் இருக்குது அந்த வண்டிங்க. பாருங்கள், 2 வண்டிகள். இதில் உயிர் சேதம் என்ன ஆனிச்சுன்னு நாங்கள் அங்கே யார்ட்டையும் விசாரிக்கல. ஆனால் நல்லா விபத்து ஆகிருக்கு. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடம் தான் வந்து இந்த மேம்பாலம் மேலேருந்து கீழே மன்னிக்கணும், தரைவழி பாலம் வழி இருக்கு இல்லைங்களா, அதில் மேலேருந்து கீழே இறங்கக்கூடிய அந்த வழி. கடைசி வளைவு அந்த மேம்பாலம் இருக்குது இல்லைங்களா, அந்த சின்ன ஒரு பாலம் இருக்கும், அந்த ஆற்று பாலத்துக்கு கீழே அந்த வளைவுலேயும் வந்து தூண்கள்லாம் அமைக்கிற பணிகள் தொடர்ந்து நடந்து வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம மறுபடியும் மேல் நோக்கி பயணமாக போயிட்டுருக்குறோம். இந்த இடத்துல அந்த ஒரு கோவில் ஒன்று இருக்கும். அந்த கோவில் இருக்கிற இடத்துல தான் இந்த மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா குறுக்க போகுது. அதாவது இந்த பேருந்து போயிட்டுருக்குங்களா, இடத்துலேருந்து வலதுபுறமாக அந்த மேம்பாலம் வந்து போகுது. இதோ இப்போ நம்ம நிற்கிறோம் பார்த்திங்களா, இதிலேருந்து நேரடியாக அந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, அதில் போய் அங்கேருந்து அப்படியே நேராக வந்து கீழே போகும். இதை பாருங்கள், இந்த இடம் தெரியுதுங்களா, இந்த இடத்துலலாம் தூண்கள் வந்து அமைக்கிற பணிகள் வந்து விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்குது. இந்த இடம் வந்து ஏற்கனவே நல்லா உயரமாக இருக்கும். இதுக்கு மேலே இன்னும் உயரமாக பண்ணி இந்த தூண்கள்லாம் அமைக்கிறாங்க. ஏன்னா இந்த வழியில் வந்து குறுக்க போகுது. ஆமாம், அதே மாதிரி இங்கே இந்த இடம் வழி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துலையும் வந்து மேம்பாலம் வந்து இப்படி மேலே போய் இதை பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா, அப்படியே மேலே போய் அப்படியே கீழே இறங்குற மாதிரியான ஒரு அருமையான வழித்தடத்தில் இந்த மேம்பால பணிகள் வந்து விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து மேலே போகிறோம். மேலே போகும்போது இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, இந்த வளைவுலேருந்து தான் வந்து அவங்க தெரியுது பார்த்திங்களா, இந்த சிமெண்ட்டு அதாவது சிமெண்ட் பூத்தி கலவை வச்சுருக்காங்க இல்லைங்களா, அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கலவை சிமெண்ட்டெல்லாம் செவுறு ஏற்றி வச்சுருக்காங்க. இந்த இடத்துலேருந்து தான் வந்து மேம்பாலம் ஆரம்பித்து அப்படியே மேலே ஏறி அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பில்லர் வழியாக போயிட்டு அப்படியே கீழே வரும். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கே முன்னாடி ஒரு சின்ன செக் போஸ்ட்டோ மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே நின்று சொல்லுவாங்க, அதாவது அலாரம்லாம் அடித்து வண்டியை வந்து பிரேக் கரெக்டாக சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குவோங்க,
தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எரிஞ்சுக்கோங்கன்னு நிறையா ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுப்பாங்க. அந்த பகுதியில் இருக்கும். அந்த பகுதியிலேருந்து தான் இந்த மேம்பாலம் வந்து ஆரம்பிக்குது. இந்த பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து வேலைகள்லாம் விறுவிறுப்பாக நடந்து வந்துட்டுருக்கிற காட்சிகளை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த பாருங்க, இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இங்கேருந்து தான் இந்த மேம்பாலம், அதாவது தருமபுரியிலேருந்து வரும்பொழுது மேம்பாலம் வந்து இங்கேருந்து தான் வந்து நம்ம ஏறுவாங்க. இதுதான் ஏறக்கூடிய பகுதி. அந்த இடத்துலையும் வேலைகள் வந்து நடந்து வந்துட்டுருக்கிற காட்சிகள் தான் நம்ம போகிறோம். அதை பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இதிலேருந்து மேம்பாலம் ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் தருமபுரிக்கு போகிற வழி இருக்குது இல்லைங்களா, ஏற்கனவே இருக்கிற அந்த 4 வழி சாலை இருக்குது. அந்த சாலையும் வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்துகிற வேலையும் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக செஞ்சு வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா, இது வரைக்கும் இருசக்கர வண்டி போகிற வழி 4 வழி சாலையும் இருக்குது. அதில் இடதுபுறம் வலதுபுறம் இரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா சாலைகளை வந்து உருவாக்குறாங்க. அந்த காட்சிகள் பார்த்துட்டு நம்ம இப்போது தருமபுரியிலேருந்து கீழே சேலம் நோக்கி போகிற வழி இருக்கு இல்லைங்களா, அந்த வழி தான் நிற்கிறோம். இந்த இடத்துலையும் வந்து மேம்பாலம் வந்து குறுக்க போகுது. அதாவது கீழே தரவழி போக்குவரத்து இருக்கும், அதுக்கு மேலே மேம்பாலம் வழியாகவும் பயணம் செய்யலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த பழைய மேம்பாலம், பழைய இந்த ஆற்றுப்பாலம். இங்கே தான் அடிக்கடி நிறையா விபத்துக்கள்லாம் நடந்து வந்துட்டுருக்குறோம். அந்த மேம்பாலம் வந்து குறுகலாக இருக்கும் இல்லைங்களா, அதனால விபத்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த தூண்கள் இருக்கிற பகுதியிலையும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய விபத்து ஆணுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேருக்கு மேலே சம்பவ இடத்துல இறந்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் காயம்பட்டு மருத்துவமனைலாம் இருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது இந்த மேம்பாலம் கட்டப்படக்கூடிய நோக்கமே சாலையில் விபத்துகள் ஏற்படாமல் தடுக்கணும், உயிரிழப்புகளை தடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த இடத்துலேருந்து நம்ம விரைவாக கடந்து போகிறது அப்படிங்கிறதும் இருக்குது. ஆனால் விரைவாக கடந்து போகிறது இல்லாமல் விபத்து இல்லாத பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த மேம்பாலத்தினுடைய முக்கியமான நோக்கம். இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அழகாக காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் வந்து மேம்பாலம் வந்து அந்த கட்டி முடிக்கும் பட்சத்தில் இதே மாதிரி தான் நெடுக அந்த மேம்பாலம் வந்து இருக்கும். அப்படியே வந்து இந்த இடத்துல மேம்பாலம் வந்து கீழே இறங்குறோம். அங்கே வரும்பொழுது தெரியுது பார்த்தீங்களா, அப்படியே கீழே அப்படியே இறங்குற மாதிரி வரும். அது அந்த இடத்துல இறங்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கீழே தரையிலேருந்து மண் கொட்டி மேடு ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மேம்பாலம் வந்து பார்த்திங்கன்னா அது இந்த இடம் வருது இல்லைங்களா, அந்த கரடு முன்னாடி தெரியுது பாருங்கள், இருங்க காட்டுறோம் உங்களுக்கு. அந்த மின்சார கம்பம் குறுக்க போகுது பார்த்தீங்களா, 2 பக்கம் வச்சுருக்காங்களா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் இந்த மேம்பாலம் வந்து கீழே இறங்கி எப்பவும் போல் தரைமட்டத்தோடு இணைஞ்சு போயிடுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் வருது. ஒரு மிக அத்தியாவசிய தேவையான ஒரு மேம்பாலம் கண்டிப்பாக இந்த பகுதியில் நடந்து வந்துட்டுருக்கு. இதனுடைய அரிய காட்சிகள் நிறையா இடங்களில் நானும் தேடி பார்த்துட்டேன். நிறையா பார்த்து இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உண்மையாகவே இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வழி இல்லைங்க, நீங்கள் எந்த வழியில் பயணம், தரை வழி போக்குவரத்து, எந்த வழி போக்குவரத்து செஞ்சிங்கனாலுமே பாதுகாப்பான சாலை பயணத்தை மேற்கொள்ளுங்க. அதிக வேகத்தில் வண்டியை வந்து இயக்காதீங்க. பாதுகாப்பான வேகத்தில் வண்டி இயங்க, பாதுகாப்பான முறையில் பயணம் செய்யுங்கள். விபத்து இல்லாத சாலையை வந்து உருவாக்குறது தான் எல்லாத்தினுடைய நோக்கம். இந்த மேம்பாலத்தினுடைய நோக்கமும் விபத்து இல்லாத சாலையை உருவாக்குவது தான் நோக்கம். ஆக இந்த மேம்பாலம் வந்து கண்டிப்பாக விரைவில் கட்டி முடிக்கப்படும் பொழுது தொடர்ச்சியாக அந்த பதிவை வந்து நம்ம சேனலில் கொடுக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.